அரவை முருங்கை கூட்டு பண்ணைய உழவர் உற்பத்தியாளர் சங்கத்துடைய முதலாம் ஆண்டு நிறைவும் இரண்டாம் ஆண்டு துவக்கம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் எங்களுடைய அங்கத்தினர்கள் 1000 பேர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. 4 ஒரு பங்கு 2 பங்கு கூட்டம் வந்திருக்கு. இந்த கூட்டத்தினுடைய நாங்கள் எங்கள் தீர்மானம், விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருளை நாங்களே மதிப்பு கூட்டி விற்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். முருங்கை பதப்படுத்தக்கூடிய அனைத்து தொழில்நுட்பங்களும் கற்றுக்கொண்டு நாமே அதை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. உரக்கடையும் முருங்கைக்காய் கொள்முதல் கடையும் நம்ம கம்பெனி சார்பாக வைக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் நம்முடைய கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு கோரிக்கை அனைத்து நம்மளுடைய பண்ணையங்களிலே பனை மரங்களை அதிக அளவிலே வளர்த்தினால் இது கஜா புயல் போன்ற புயலில் இருந்து பாதுகாக்க முடியும். அந்த காலத்து ராஜாக்கள் காலத்தில் எல்லாம் முருங்கை பனையை ஏன் அதிகமாக வளர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இது மாதிரி பூகம்பம் வரும்போது நமக்கு பாதுகாப்பு இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் வளர்த்திருக்காங்க. இப்போ நம்மளாம் என்ன பண்ணியிருக்கிறோம்னா 50 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு அந்த பனை மரத்தை விற்றனால இன்றைக்கி கஜாலாம் வந்து நம்மளை தூக்கி வாரி அடிச்சுட்டு இருக்கு. இனிமேலாவது இந்த பண்ணையத்தின் சார்பாக நம்மளும் தீர்மானம் எடுத்து அனைத்து தோட்டங்களிலும் பனையை வைத்து நம்முடைய சந்ததிகளை பாதுகாப்போம் என்று ஒரு உறுதி எடுப்போம் என்று நேரத்தில் கூறிக்கொண்டு, நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறது, எங்ககிட்ட நீங்கள் கோரிக்கை கொடுத்தீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை கொடுக்குறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஆலமரங்கள் வைங்க, பசுமை உருவாக்குங்க, மழை நமக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுடைய நம்பர்கள்லாம் எல்லாமே சேர்ந்து இன்னையிலிருந்து குழந்தைகள் பிறந்த நாளுக்கும் பெரியவர்களுடைய பிறந்த நாளுக்கும் நம்மளுடைய நல்ல நாள்கள் எல்லாம் மரங்களை வைத்து உருவாக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அங்கே வந்து இந்தியாவிலே 4 இடங்கள் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய முதலாம் முக்கிய ஒரு அடையாளமாக இருக்கு. நம்ம மாவட்டத்திலிருந்து தான் எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு கொண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வந்து செய்யலாம். உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய அதே போல முருங்கில ஒவ்வொரு பாலும் செயல்பட்டு நல்ல பலன் பண்ணி எல்லாமே வாயில தான் இருக்கலாம். நானும் சொல்றது நீ செயல்படாம போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி கம்பெனி பண்ணுங்க, இதுல வந்துட்டே போகக்கூடாது, செய்யலாமே கேட்கணும். நல்ல முறை ஆனா செய்யணும்னு சொன்னா செய்ய தெரியாது. இதான் வந்து இயற்கை. அதுக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே நாங்கள் அரவக்குறிச்சி உழவர் உற்பத்தியாளர் குழுவிலிருந்து கடலை கரூர் மாவட்ட தோட்டக்கலை விவசாயத்துறை 2 நிறுவனமும் சேர்ந்து குறிப்பிட்டப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட விவசாயிகளை சேர்ந்து அரவை கூட்டு பண்ணைய உழவர் உற்பத்தியாளர் குழு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கம்பெனியிலிருந்து நாங்கள் விவசாயிகளுடைய விளைபொருட்களை மதிப்பு கூட்டி தான் எங்களுடைய திட்டம். உரக்கடை, பூச்சி மருந்து கடை எல்லாம் நாங்களே எங்கள் கம்பெனியிலிருந்து வைக்கிறோம். புயல்னால பாதிக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டால், பனை மரங்கள் இல்லாத இடத்துல தான் பாதிப்பு அதிகமாக இருக்குது. பனை மரம் இருக்கிற இடத்துல கஜா புயல் வந்து ஒன்றும் பண்ணல, அளவாக தான் பாதிச்சிருக்கு. அதனால் நம்மளுடைய பகுதியில் ஒவ்வொரு தோட்டத்திலையும் பனை மரத்தை வச்சு பாதுகாத்தா நம்ம குடும்பத்தை பனைமரம் பாதுகாக்குங்கிற ஒரு முடிவெடுத்து எங்கள் விவசாயிகள் எல்லாமே பனைமரம் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பனை மரத்தை வந்து பனை விதைகள் அதிகமாக கொடுக்கணும். 2வது வந்து அரவக்குறிச்சி கரூர் மாவட்டத்திலேருந்து முருங்கை பிரதான பயிராக இருக்கிறதுனால முருங்கைக்கான ஃபேக்ட்ரி வந்து கண்டிப்பாக வைக்கணும். பலமுறை நாங்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம். இந்த தடவை நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். அந்த கோரிக்கை இந்த தீர்மானத்தில் வச்சுருக்கிறோங்க.